வணக்கம். வடலியின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தெற்கில் தமிழர்கள் குடியேறிகள் அல்லர், அவர்கள் பூர்வீக குடிகள் தான். நாடாளுமன்றத்தில் ஸ்ரீதரன் முழக்கம். விவசாயிகளுக்கு உரமானியமாக 25,000 ரூபாவை வழங்க நடவடிக்கை. பிரதமரின் விசேட அறிவிப்பு. மன்னார் சதோச திரிகேஸ்வரம் மனித புதைகுழிகள் தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு. பல ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யும் மைக்ரோசாஃப்ட். தொடர்பான விரிவான செய்திகள். தேசிய மக்கள் சக்தி முதலில் தமது தரப்பினருக்கு வரலாற்றை கற்றுக் கொடுக்க வேண்டும். புத்தளம், சிலாபம் மற்றும் நீர்கொழும்பு ஆகிய பகுதிகளில் தமிழர்கள் பூர்வீக குடிகளாகவே வாழ்ந்தனர். அதேபோல் கொழும்பு, கருவாத்தோட்டம், கொள்ளுப்பட்டி ஆகிய பகுதிகளில் தமிழர்கள் பூர்வீக குடிகளாகவே வாழ்ந்தனர். பிற்பட்ட காலத்தில் நீர்கொழும்பு பகுதியில் வாழ்ந்த தமிழர்கள் சிங்களவர்களாக மாற்றம் பெற்றார்கள். இதுதான் உண்மை. இவ்வாறு இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற பொருட்களின் விலையேற்றம் தட்டுப்பாடு தொடர்பான ஒத்திவைப்பு பிரேதனை மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஏழ்மை நிலையில் உள்ளவர்களுக்கான நலன்புரி திட்டங்கள் மீள் பரிசீலனை செய்யப்பட வேண்டும். தகுதி வாய்ந்த தரப்பினருக்கு நலன்புரி கொடுப்பனவுகள் கிடைப்பதில்லை. கிளிநொச்சி மாவட்டம் உட்பட பெரும்பாலான மாவட்டங்களில் இவ்வாறான நிலைமையே காணப்படுகின்றது. இதனால் நலன்புரி கொடுப்பனவை பெற தகுதியுள்ளவர்கள் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளனர். நலன்புரி கொடுப்பனவை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியற்றவர்களாக உள்ள செல்வந்தர்களுக்கு கொடுப்பனவுகள் கிடைக்கப்பெறுகின்றன. ஆகவே நலன்புரி திட்டம் பரிசீலனை செய்யப்பட்டு தகுதி உள்ளவர்களுக்கு நிவாரண கொடுப்பனவுகள் வழங்கப்பட வேண்டும். பெருந்தோட்ட மக்களின் சம்பள விவகாரத்துக்காக மனோ கணேசன் தலைமையிலான தமிழ் முற்போக்கு கூட்டணி எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம். மலையக மக்களின் வாழ்க்கை என்றும் பாதிக்கப்பட்டதாக காணப்படுகின்றது. உலக வரைபடத்தில் இன்றும் லயன் அறைகளில் வாழும் மக்கள் சமூகமாகவே மலையக மக்கள் உள்ளார்கள். 100 தொடக்கம் 200 மீட்டர் வரை லயன் அறை தொகுதியில் தார் பூசிய தகர கூரைகளினால் அமைக்கப்பட்ட அறைகளில் தான் இன்றும் மலையக மக்கள் உரிய அடிப்படை வசதிகள் இல்லாத நிலையில் வாழ்கின்றனர். சர்வதேசத்தின் ஒத்துழைப்பை பெற்றுக்கொண்டு இந்த மக்களுக்கு தரமான சொந்த வீடுகளை நிர்மாணித்து கொடுத்தால் இந்த அரசு வரலாற்றில் இடம் பிடிக்கும். இந்த மக்களுக்கு எடுக்கும் திட்டங்கள் முழுமையாக ஒத்துழைப்பு வழங்குவோம் என தெரிவித்தார். இது இந்த நாட்டில் இருக்கிற நான் நினைக்கிறேன் உங்களுடைய நல்லெண்ணங்களை இந்த அரசுடைய சீர்மியமான போலீசார் குழப்புகிறார்களோ என்று எனக்கு என்ன தோன்றுகின்றது. பெரும்போகத்திற்கான உர மானியமாக 25,000 ரூபாய் மற்றும் பொட்டாசியம் உரத்தை இலவசமாக வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு வருடத்திற்கும் என உர மானியத்தை வழங்குவதற்கான கால எல்லை 2024 அக்டோபர் 1ஆம் திகதியிலிருந்து 2025 பிப்ரவரி 1ஆம் திகதி வரை ஆகும். இதற்கென 25,000 ரூபாய் உர மானியம், 15,000 ரூபாய் மற்றும் 10,000 ரூபாய் என்ற தவணை அடிப்படையில் 2 கட்டங்களாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். தற்போது 15,000 ரூபாய் முதல் தவணை வழங்கப்பட்டுள்ளது. விவசாயிகளின் உர தேவையை பூர்த்தி செய்வதற்கான சாதகமான மற்றும் உரிய செயல்முறையை முன்னெடுப்பதற்கு எமது அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. இதற்கென விவசாய அமைப்புகளிடமிருந்து கருத்துக்களையும் கேட்டறியும் நடவடிக்கையும் இடம்பெறுவதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். வயல் காணிகளில் நெற்செய்கையில் ஈடுபடும் விவசாயிகளுக்கென வழங்கப்படும் நிதி நிவாரணங்களுக்கு மேலதிகமாக 25,000 மெட்ரிக் டன் அளவிலான மியூரேட் ஆஃப் பொட்டாசியம் உரத்தை அரசினால் இலவசமாக வழங்க திட்டமிட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். மன்னார் சதோச மனித புதைகுழி மற்றும் மன்னார் திருக்கேதீஸ்வரம் மனித புதைகுழி வழக்கு விசாரணைகள் நேற்று மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைகளுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது. இதன்போது பாதிக்கப்பட்டோர் சார்பில் மன்றில் முன்னிலையான சட்டத்தரணி VS நிரஞ்சன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார். முதலில் மன்னார் சதோச மனித புதைகுழி வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இதன்போது பாதிக்கப்பட்டோர் சார்பில் மன்றில் சட்டத்தரணிகளான VS நிரஞ்சன், ரணிதா ஞானராஜ்,
செல்வராஜ் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகம் சார்பாக சட்டத்தரணி புரதானி சிவலிங்கம் ஆகியோர் மன்றில் முன்னிலையாகினர். மேலும் யாழ் போதனா வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி வைத்தியர் செல்லையா பிரணவன், மன்னார் போலீஸ் ஆகியோர் மன்றில் முன்னிலையாகினர். இதன்போது ஏற்கனவே அகழ்ந்து எடுக்கப்பட்ட மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் சட்ட வைத்திய அதிகாரியில் கையளிக்கப்பட்டது. 76 இலக்கம் தொடக்கம் 156 வரையிலான 80 பெட்டிகள் சட்ட வைத்திய அதிகாரியிடம் மேலதிக பகுப்பாய்விற்கு மன்னார் நீதவான் நீதிமன்றத்தினால் கையளிக்கப்பட்டது. மிகுதி 75 எலும்புக்கூட்டு பெட்டிகள் இன்று வெள்ளிக்கிழமை கையளிக்கப்பட உள்ளது. இவை பகுப்பாய்வு செய்து மேலதிக அறிக்கைகள் மன்னார் நீதவான் நீதிமன்றத்தினால் தாக்கல் செய்ய உள்ளனர். கையளிக்கப்பட்ட சதோச மனித புதைகுழி எச்சங்கள் சட்ட வைத்திய அதிகாரியினால் இறப்புக்கான காரணம், வயது, பால்நிலை போன்ற விடயங்களையும் இறப்பு ஏற்பட்டமைக்கான காரணங்களும் மன்றில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இது தொடர்பில் சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையும் சில தினங்களில் மன்றில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. மன்னார் சதோச மனித புதைக்குழி வழக்கு விசாரணை மீண்டும் இன்று வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. இறப்பு ஏற்பட்டதற்கான காயங்கள், அதுக்கான குற்ற செயலில் ஈடுபட்டதா போன்ற விவரங்களும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட இருக்கின்றது. முல்லைத்தீவு கடலில் தஞ்சமடைந்த ரோஹிங்கியா அகதிகளை நாடு கடத்த வேண்டாம் என்பதை வலியுறுத்தியும் இலங்கை சர்வதேச மனித உரிமைகள் சட்டங்களை பாதுகாக்க கோரியும் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு ஏற்பாட்டில் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கையில் பதாதைகளை தாங்கியவாறு அமைதியான முறையில் கவன ஈர்ப்பினை வெளிப்படுத்தி அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார்கள். வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவினரால் பெண்கள் குழுக்களின் பிரதிநிதிகள், மனித உரிமை பாதுகாவலர்கள், கடற்தொழிலாளர்கள் சங்க உறுப்பினர்கள் மற்றும் ஊடகவியலாளர்களுடன் இணைந்து ரோஹிங்கியா அகதிகளை நாடு கடத்த வேண்டாம் என இலங்கை அரசிடம் கோரியுள்ளார்கள். இலங்கை ஐக்கிய நாடுகள் சபையின் ஒரு அங்கத்துவ நாடாகும். எனவே ஐக்கிய நாடுகள் சபையின் கொள்கைகளுக்கு மதிப்பளிக்க நாம் கடமைப்பட்டுள்ளோம். அவ்வாறே சர்வதேச மனிதாபிமான சட்டங்களை, மனித உரிமை சட்டங்களையும் சர்வதேச வழக்காற்று சட்டங்கள் ஆகியவற்றுக்கு கட்டுப்பட்டு நடக்கும் கட்டுப்பாட்டையும் கொண்டுள்ளோம். நாடு கடத்தப்படாமை என்பது இந்த அனைத்து சட்டங்களினதும் மைய கொள்கையாகும். எனவே மனிதாபிமான விழுமியங்களையும் நிலைநிறுத்துமாறும் இந்த அகதிகளின் சொந்த இடத்திற்கு அவர்கள் திருப்பி அனுப்பாதிருக்குமாறும் இலங்கை அரசிற்கு வேண்டுகோள் விடுக்கின்றோம் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். மன்னார் மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள இலுப்பை கடவை பகிரங்க கிராமம் பகுதியில் விவசாயிகளினால் முன்னெடுக்கப்பட்ட தமிழர் உணவு பண்பாட்டியல் தொடக்க விழா அறுவடை விழா வியாழன் காலை நடைபெற்றது. இலுப்பை கடவை கமக்கார் அமைப்பின் தலைவர் VS சிவகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கணேஸ்வரன் கலந்து கொண்டு தமிழர் பாரம்பரிய பண்பாட்டு முறையின்படி முதல் அறுவடையை தொடங்கி வைத்தார். இதன்போது அருட்தந்தை ஜெயபாலன் குரு சடிகளார், மன்னார் மாவட்ட விவசாய திணைக்கள உதவி ஆணையாளர் ஆண்டனி மரேன்குமார், மாவட்ட விவசாய பணிப்பாளர் சகிலா பானு மற்றும் அழைக்கப்பட்ட திணைக்கள தலைவர்கள், விவசாய அமைப்பின் உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் கமக்கார அமைப்பின் உறுப்பினர்கள் பொங்கல் வைத்து மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கடந்த காலத்தில் ஏற்பட்ட மழை வெள்ளத்தின் நிமித்தம் விவசாயிகள் முற்றாக பாதிக்கப்பட்ட போதிலும் இப்பகுதியில் நெல் விளைச்சல் வெற்றி அளித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வடமராட்சி கிழக்கு மணற்காட்டு பகுதியில் பட்டப்பகல் நேரம் வீடு உடைத்து சொக்கப்பணம் மற்றும் பெறுமதியான தொலைக்காட்சி பெட்டி திருடப்பட்டுள்ளதாக மருதங்கனி போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. புதன்கிழமை வீட்டில் யாருமில்லாததை சாதகமாக பயன்படுத்தி வீடு உடைத்து சென்றவர்கள் அங்கிருந்து 40,000 ரூபாய் ரொக்க பணத்தினையும் மற்றும் பெறுமதியான தொலைக்காட்சி பெட்டி ஒன்றினையும் திருடி சென்றுள்ளதாக மருதங்கனி போலீசில் நேற்று வியாழக்கிழமை முறையிடப்பட்டுள்ளது. மைக்ரோசாப்ட் மேலும் பல ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய தயாராகி வருகின்றது. இந்த நடவடிக்கை பிரதானமாக குறைவான செயல்திறன் கொண்ட ஊழியர்களை பாதிக்கும் என்று அந்த விடயத்தை நன்கு அறிந்தவர்கள் தெரிவித்துள்ளனர். நிறுவனம் இந்த செய்தியை உறுதிப்படுத்தியுள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களின் சரியான எண்ணிக்கையை அது வெளியிடவில்லை. மைக்ரோசாப்ட் செய்தி தொடர்பாளர் வரவிருக்கும் பணி நீக்கங்களை ஒப்புக்கொண்டு உயர் செயல்திறன் திறமை மீது நிறுவனத்தின் கவனத்தை மீண்டும் வலியுறுத்தினார். ஊழியர்களின் செயல்திறன் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய தவறினால் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நிறுவனத்தின் முக்கியமான பாதுகாப்பு பிரிவு உட்பட பல துறைகள் இந்த வேலை குறைப்பின் தாக்கத்தை எதிர்கொள்ளும் என்றும் ஆதாரங்கள் தெரிவிக்கின்றன. எனினும் இந்த செயல்திறன் அடிப்படையிலான வெளியேற்றங்கள் காரணமாக காலியாக இருக்கும் வெற்றிடங்களுக்கு
பெரும்பாலும் புதிய பணிப்பாளர்களால் நிரப்பப்படுவார்கள் என்றும் மைக்ரோசாஃப்டின் ஒட்டுமொத்த பணியாளர்களின் எண்ணிக்கை கடுமையாக மாறாமல் இருக்கலாம் என்றும் செய்திகள் வெளியாகியுள்ளன. 2024ஆம் ஆண்டின் நடுப்பகுதியில் நிறுவனம் முழுவதும் 2,28,000 நபர்களை வேலைக்கு அமர்த்தியுள்ளது. இந்த நடவடிக்கை மைக்ரோசாஃப்டின் நீண்டகால தொழிலாளர் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளுடன் ஒத்துப்போகின்றது. மைக்ரோசாஃப்டின் தலைமை நிர்வாக அதிகாரி சத்யா நதல்லாவின் 2014 பொறுப்பேற்றிருந்து பல சுற்று பணி நீக்கங்களை மேற்கொண்டுள்ளார்.